அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும் அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் பல கிரகநிலைகளில் அற்புதமான மாறுதல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த டிசம்பர் மாதம் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களின் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்தவரும் அதீதமான மாற்றத்தை மனித வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமை மிக்கவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி லாபஸ்தானத்திற்கு வருவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து முழு ஆட்சி பலத்துடன் சனி லாபஸ்தானத்தில் அமர்வது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நிறைந்த தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், வேதனைகள், துன்பங்கள் அனைத்தும் அனுபவித்தது போதும் அவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி அமர்வது புதிய வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கும் ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக உருவாகிறது என்பதை துல்லியமாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது பெரிய அளவிற்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, சனியின் அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் தவிர்க்கப்பட்டு நிறைந்த முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக வலுவான நிலை அடைவது, பல்வேறு விதமான அவமானங்கள், வேதனைகள் அனைத்தையும் முற்றுப்புள்ளி வைத்து மகிழ்ச்சியை இனிமையாக பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க சனி. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பல்வேறு வகையில் நன்மை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறார். ஆனால் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் 20ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதற்கு பிறகு அவர் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்ம ராசியில் வலுவாக அமருகிறாருங்க. கடந்த 9 மாதங்களுக்கு மேலாக ஜென்மராசியில் சஞ்சரித்த குருவின் அமைப்பு காரணமாக ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது. இன்னும் 5 மாதங்கள் மட்டுமே ஜென்மராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. முழு சுபகிரகம் வக்ர நிவர்த்தி பெற்று தனது சஞ்சார அமைப்பில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து விட்டதால் ஜென்மராசியில் வீற்றிருந்தாலும் சிரமம் நிச்சயமாக குறையும். வெளியில் சொல்ல முடியாத அவமான அனுபவங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குருவை விட மிக வலிமை வாய்ந்த அமைப்பில் சனி வீற்றிருக்கிறார். எனவே இது மேசராசிக்காரர்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு வலுவாக விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். சனி வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பதால் விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை முதலீடுகளாகவோ சொத்துக்களாகவோ மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் ராகுவின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. வீண் விரய செலவுகளை முதலீடுகளாகவோ அல்லது சுப செலவுகளாகவோ மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. பல்வேறு விதமான காரிய தடைகள், அலைச்சல், சிரமம் போன்ற அனைத்திற்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்க சொல்லப்படுதுங்க. ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் கேது வீற்றிருப்பது மேசராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள், கருத்துகள் போன்ற அனைத்தையும் தோற்கடித்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான நல்ல வலிமையும் பல்வேறு விதமான ஆற்றலையும் அள்ளி கொடுக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்களின் அமைப்பு பெரும்பாலும் இந்த டிசம்பர் மாதத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தில் பெரும்பாலும் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி
ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் அவர் பாக்கியஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் தடைகள் நிச்சயமாக விலகுகிறது. எதிர்பார்த்தபடியே விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. சொந்தமாக வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதி வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதனுடன் இணைந்து பெரும்பாலும் சஞ்சரிக்கிறாருங்க. வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதன் இந்த மாதத்தில் பல்வேறு விதமான மாற்றத்தை அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது ஏற்படுத்துகிறார். புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் புதன் வக்ரகதியில் சஞ்சரித்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து மீண்டும் அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் மாதத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திலும் அதற்கு பிறகு பாக்கியஸ்தானத்திலும் மாறுகிறாருங்க. சூரியனுடைய இந்த மாறுதல் பல்வேறு விதமான அஷ்டம பாதிப்புகளையும் உடல் சார்ந்த தொல்லைகளையும் விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பல்வேறு விதமான உடல்நல குறைபாடுகள், சிறு சிறு தொந்தரவுகள் உங்களை விட்டு நீங்குங்க. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய இனிமையான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது என்பதை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் பெரும்பாலும் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பெரும்பாலும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி, 2 கிரக நிலைகளும் வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளை நிறைந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி, கலைத்துறை, சுப நிகழ்வு, அரசியல் பொறுப்பு, புதிய வேலை வாய்ப்பு, புதிய முயற்சி, பல்வேறு வகையில் நிதி சார்ந்த உதவி போன்ற எதுவை எதிர்பார்த்தாலும் அது உங்களுக்கு இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பல கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருப்பதோடு மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கிறார். சந்திரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சனியுடன் லாபஸ்தானத்தில் இணையும் போதும் சுக்கிரனுடன் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போதும் அபரிவிதமான நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறார். இது மேசராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்.